வெல்கம் டு த அனதர் ரிவ்யூ வீடியோ கைஸ். பிரேக் டவுன் வீடியோ இருந்திருக்குன்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒரு ட்ரேடும் கிடைக்கல. அதனால ரிவ்யூ வீடியோ தான். கிடைச்ச ட்ரேடும் என்ன பண்ணணும்னு பார்ப்போம். இன்னைக்கு என்ன பண்ணலாம் ப்ரைஸு ஐயா டைம் ஃப்ரேமில் தான் வந்துடும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் பார்த்துட்டு இருந்து இந்த இடத்துல ஒரு வீக்லியில் ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சு. மந்த்லி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மந்த்லியில் ஒன்றுமே இல்லை. ஸோ வீக்லியில் போகிறோம் ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சு. தென் டெய்லி இப்போ டைம் ஃப்ரேம் படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த எல்லா லிக்விடிட்டியும் ப்ரைஸ் எடுத்துட்டான் முன்னாடி. ஸோ ஒன்று இருந்தது ப்ரீவியஸ் டெய்லி ஹை தான். அது மட்டும் நான் பார்க்கல. பார்த்தா மறந்துட்டு எப்போ எடுத்தாங்க. 9:30 அப்போ தான் எடுத்திருக்கான். சரி, 8 மணிக்கு எடுத்துட்டான் போல. 8 மணிக்கு எடுத்துட்டான். அங்கேருந்து சரியான செல்லு, செமையாக ஒரு செல் கொடுத்துருந்தான் ப்ரைஸில். இந்த ஒரு வீக்லி போய் நான் முன்னாடியே சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். சரிங்க, அதுக்கு முன்னாடி முதல்ல முடிச்சுட்டு வந்துடும். இங்கே 9:30 ஓப்பன் ஆச்சு. இந்த இடத்துல இதுதான் நம்மளோட 9:30 ஓப்பன். 9:30 ஓப்பன் எங்கே போச்சு? 9:30 ஓப்பனுக்கு அப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் எஃபிஜி அதுவே லேட்டாக தான் கொடுத்தான்னு நினைக்கிறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரெசென்டட் எஃபிஜி இதுதான் இன்னைக்கு. இங்கேருந்து ப்ரைஸ் வந்து நான் பார்த்துட்டு இருந்தது இங்கே ஒரு எஃபிஜி இருந்துச்சு M15ல். இந்த இடத்துல இந்த எஃபிஜின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு எஃபிஜி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த இடத்துல நான் ஒரு எஸ்எம்டிஆர் கொடுத்தேன். இந்த லோவில் எஸ்எம்டி கொடுத்தான். அங்கேருந்து நல்ல ஒரு பைக் கொடுத்தான் ப்ரைஸ். நான் இந்த ட்ரேட் பார்த்துட்டு தான் இருந்தேன். நல்ல ஒரு ட்ரேடாக தான் இருந்துச்சு. பட் 10 மணிக்கு அப்புறம் கொடுத்தா கண்டிப்பாக பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடி கொடுத்தனால என்னால் எடுக்க முடியல. ஸோ அங்கே அந்த ட்ரேட் எடுக்கல. இந்த லோவில் இந்த எஸ்எம்டி தான் இருந்துச்சு ப்ரைஸில். தென் ஃபர்ஸ்ட் எஃபிஜிலேருந்து ப்ரைஸ் நான் என்ன நினச்சேன், இந்த ஹை எடுப்பான்னு பார்த்தேன். நான் வந்து செல் எதிர்பார்க்கல, பை போகணும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் என்னன்னா பைக்கு டியூவலே கிடையாது. எல்லா டியூவலும் கிட்டத்தட்ட எடுத்துட்டான். போகிறது தான் கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைஸ்க்கு தான் ப்ரைஸ் போகணும், போய் போகிறதா இருந்தால். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு லிக்விடிட்டி தான் ஃபுல்லாகவே. ஸோ ப்ரைஸ் செல்லு தான் மெயினாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சிட்டான். இங்கே இந்த ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் எஃபிஜியை செமையாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த கேண்டில் நல்லா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ப்ரைஸ் பெருசாக அந்த ஃபர்ஸ்ட் எஃபிஜிக்கு மேலே க்ளோஸே வைக்கல. ஒரே ஒரு விக்கு மட்டும் போனான். கிட்டத்தட்ட இங்கே போயிட்டு திருப்பிட்டான். அப்புறம் 10 மணி ஓப்பன் ஆச்சு. நான் 10 மணி நியூஸுக்காக வெயிட் பண்ணேன். 10 மணி இங்கே ஓப்பன் ஆச்சு. 10 MPO3 எனக்கு என்ன கிடைச்சதுன்னா ஒரு செல்லுக்கான ஒரு என்ட்ரி கூட கிடைக்கவே இல்லை. இந்த இடத்துல இங்க இருந்தெல்லாம் ஒரு H1ஓட எஃபிஜி இருந்துச்சு, குட்டியாக ஒன்று இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு H1 எஃபிஜியும் இது வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ தேவையில்லை, ஒரு H1ஓட எஃபிஜி இருந்துச்சு இந்த இடத்துல. ஆல்சோ இன்னொரு H4ஓட ஆர்டர் பிளாக் இருந்துச்சு. பட் எதுவுமே அவ்வளோவா பையை நம்ம அந்த இடத்துல பையை பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை டிஎல். ஸோ பைக் அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லை. அதனால் அந்த ட்ரேட் எதுவுமே எடுக்கல. அந்த இடத்துல இங்கே பாருங்க தெரியும், சரியான ஒரு ரிவர்சல் கேண்டல் மாதிரி கொடுத்துருந்தோம். இது ஃபுல்லாக H4லையாக இருக்கட்டும், H1லையாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ரிவர்சல் கேண்டல் தான். ஸோ என்ன இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா செல்லுக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ இங்கே போய் பை எடுத்து அடி வாங்க முடியாதுன்னு சொல்லி நான் அந்த இடத்துல பை போடல. பட் திடீரே லைட்டாக அலைன் ஆச்சு. பட் எனக்கு அந்த இடத்துல கான்ஃபிடென்ட் இல்லை. ஆல்சோ இன்னொன்று பண்ணலாம். ப்ரைஸ்
இங்கே மார்க் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதுதான் அந்த H4ஓட ஆர்டர் பிளாக்கு. இது வந்து இந்த H1ஓட எஃப்இஜி. இங்கே வரதுக்கு முன்னாடி ப்ரைஸ் என்ன பண்ணுச்சுன்னா, பைக்கு தான் PO3 கூட பைக் தான் அலைன் ஆச்சு. ஆனால் இந்த ஒரு கேண்டில் சரியான ஒரு இன்வெஷன். ஆனால் இந்த கேண்டில் ப்ரைஸு சிஎஸ்டி கூட வைக்கல. பெரிய கேண்டில் இது ஐஎஃப்இஜி பண்ணா, பட் அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லை இந்த இடத்துல எனக்கு. இவ்வளோ பெரிய இதில் அப்படியே பை போனாலும் இங்கே ஒரு லிக்விட் இந்த லோவை ஸ்வீப் பண்ணிட்டு போயிருந்தா பெட்டர். ஸோ ஆனால் அங்கேருந்து பெருசாக பை எதுவும் போன மாதிரி இல்லை. அதனால் நான் அந்த பை இந்த இடத்துல ட்ரை பண்ணவே இல்லை. இந்த டைம் விட்டுட்டேன். இங்கே எடுக்கணும்னு மறுபடியும் என்ன பண்ணுச்சு ப்ரைஸு 10 PO3 அவ்வளோதான், ட்ரேடே கிடைக்கல. இங்கே என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு வீக்லியோட ஆர்டர் பிளாக் சொன்னோம்னா, இந்த வீக்லியோட ஆர்டர் பிளாக்கு இங்கே வந்து ப்ரைஸ் இந்த இடத்துல பைக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி மார்க் பண்ணாலும் ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, இந்த ஒரு டிஸ்கவுண்ட்லேருந்து ப்ரைஸ் மேலே போச்சு. டிஸ்கவுண்ட்லேருந்து பை பார்த்தாலும் இங்கே மார்க் பண்ணோம்னா ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்லேருந்து மேலே இங்கே ஒரு லிக்விடிட்டி எடுத்திருக்கான். எல்லாமே பைக் தான் லைனாச்சு இந்த இடத்துல. ஸோ இங்கேயும் எந்த ஒரு ட்ரேடும் இல்லை. இந்த இடத்துல நான் என்ன வெயிட் பண்ணேன், இங்கே ஒரு M15ஓட சிபி இருந்துச்சு. ஒவ்வொன்றா மார்க் பண்ணி நான் ஏன்னா செல்லுக்கு தான் ப்ரைஸ் சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ அதை கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தேன். செல்லு இங்கே இங்கே ஒன்று கிடைச்சது. இங்கே அது ஏன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல விக்கே இல்லாத கண்டல் டெவில் மார்க்காக இருந்துச்சு. ஆல்சோ 30 மினிட்ல பார்த்தாலும் இங்கே ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆச்சு. சாரி, சிபி. ஸோ நான் என்ன வெயிட் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து செல் பார்க்கலான்னு பார்த்தேன். ப்ரைஸ் அங்கே செல் கொடுக்கவே இல்லை. இங்கே 10 MPO3 சாரி 11 AM. இது வந்து 11 MPO3. இந்த ஒரு 11 MPO3ல என்ன பண்ணுச்சு ப்ரைஸு, இந்த கேண்டில் இங்கேருந்து கொடுப்பான்னு பார்த்தா இங்கே கொடுக்கல. ஆனால் ஓப்பன் ஆகுது 11 இங்கே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ நான் இந்த என்ன பண்ணேன், இந்த 30 மினிட்டோட சிபிலேருந்து ப்ரைஸ் செல் கொடுக்க சான்ஸ் இருக்குன்னு பார்த்தேன். அதுவும் கொடுத்தான். என்னன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்எம்டியோட இருந்துச்சு ப்ரைஸ். இந்த ஹை எடுத்தது, இந்த ஹை கூட எடுத்துருச்சு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஹை எடுத்தானே. ஓகே, இந்த ஹை தான் நினைக்கிறேன். இருந்து இது இந்த கேண்டில் இந்த ஐ இஎஸ்ல எடுத்துட்டான் இந்த கேண்டில் அப்போ. ஸோ இந்த எஸ்எம்டி இருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ எல்லாமே அலைன் ஆச்சு. நான் என்ன பண்ணேன், ஒரு கேண்டில் க்ளோஷர் நல்லா இருக்கும், சிஎஸ்டி கொடுப்பான்னு பார்த்தேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு இந்த அளவுக்கு இது இந்த இந்த ஒரு அப்ரோச் கேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவான்னு பார்த்தேன். நல்ல ஒரு அக்ரெசிவாக ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஒரு செல் கேண்டில் கொடுத்துருந்தானா அந்த இடத்துல. தள்ளிக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஒன்று கலர் அடிச்சாது. இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஒரு செல் கேண்டில் வந்துருந்துச்சுன்னா, அந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ட்ரேட் நான் அங்கேயே போட்டிருப்பேன். இந்த மாதிரி ஒரு திக்கான கேண்டில் தான் நான் எதிர்பார்த்தேன் இந்த இடத்துல. இவ்வளோ தூரம் வரலனாலும் அட்லீஸ்ட் இங்கேயாவது வரணும். இந்த கேண்டில் இப்படி வந்து இதோட அடுத்த கேண்டில் இங்கே ஒரு நல்ல ஒரு க்ளோஷர் வச்சுருந்தானா போடுற செல்லுன்னு போட்டு இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணியிருப்பேன். இங்கே ட்ரேடை போட்டு இங்கே 1.5 யாராவது ஹோல்ட் பண்ணியிருந்தா கூட ஈஸியாக கொடுத்துருப்பான். இவன் என்ன பண்ணான்னா ரொம்ப இந்த இடத்துல அரைச்சிட்டே இருந்தான். ஆனால் இந்த இடத்துல கொடுத்தான் இந்த கேண்டில் வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இந்த கேண்டில் பார்த்துட்டு எவ்வளோ ஹேண்டில் வருது அப்படின்னு இப்படி பார்த்துட்டு இருந்தேன். சரி போடுவோம், ஒரு 30 இது ஒரு 30 லாட் 60 பாயிண்ட் எஸ்எல் $60 எஸ்எல் வருது ஒரு எம்என் கியூப்னு போட்டு எம்என் கியூப்ல ஸ்விட்ச் பண்ணுறதுக்குள்ள நான் ஆக்கிட்டேன் அடுத்த கேண்டில் கீழே. இங்க இந்த கேண்டில் ராக்கெட் விட்டோம், அவ்வளோதான் போதும்டான்னு சொல்லிட்டு ட்ரேட் அவுட் லாக் அவுட் பண்ணிட்டு முடிச்சு விட்டேன் இன்னைக்கு. அப்புறம் இப்போ ஒரு ட்ரேட் கொடுத்தான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இறங்கி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ப்ரைஸ் ஃபுல்லாக புலிஷுக்கு திரும்பிட்டான். இங்கே ஒரு M15 லோவெல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லாக கசகசன்ட்டு
என்ன கதை என்னாச்சு? வேற ஏதாவது ஆயிடுச்சு. தொலை மாட்டேங்குது இத்தனையும். இந்த லோவெல்லாம் எடுத்தோம் ப்ரைஸ். இந்த லோ எடுத்ததுமே எனக்கு இதுக்கு மேலே செல்லில் கான்ஃபிடென்ட் கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக எனக்கு ப்ரைஸ் ஒரு டிஸ்கவுண்ட்லேருந்து பைக்கு தான் போயிட்டு இருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ நான் இங்கே போய் நான் செல் போட்டு அடி வாங்க வேணாம்னு சொல்லி நான் திருப்பிட்டேன். ஏன்னா இங்கே இருந்தால் எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு M15 லோவாக இருக்குது, அதை டார்கெட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த ட்ரேட் எடுத்தேன். இப்போ ஒரு ட்ரேட் கொடுத்தான். இது எடுத்துடலாம் மொத்தமாக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஒரு M30ல ஃபியூச்சரில் முன்னே நான் பார்க்கும்போது வேற ஏதாவது M15 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், M15 ஒரு பிஸி இருந்துச்சு இந்த இடத்துல. அப்புறம் H1ஓட ஆர்டர் பிளாக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன இருந்துச்சு? M15 கிட்டத்தட்ட M30 M30ஓட OB, M15 பிசி. அப்புறம் H1ஓட ஆர்டர் பிளாக் இருந்துச்சு. இந்த கேண்டில் நான் பை பார்த்துட்டு இருந்தேன். இந்த இடத்துல நான் என்ட்ரி போடுறது இந்த கேண்டில். என்ட்ரி போட்டு நான் டார்கெட் பண்ணது 1.5 RR. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 1.5 RR கொடுத்துட்டு அங்கேருந்து கொட்டுரமாக அடித்தான். இங்கே பாருங்க இதில். ஏன்னா நான் இப்போ தான் இந்த ரிவ்யூ வீடியோ வரதுக்கு முன்னாடி நான் இதான் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்து பொசிஷன் டூல் வச்சேன். சரிங்க போடுவோன்னு பார்த்தேன். நம்ம டைம் முடிஞ்சு போச்சு. பிஎம் செஷன் கூட லஞ்சுன்னு நினைக்கிறேன். லஞ்சில் போய் எதுக்கு நம்ம ட்ரேட் பண்ணிட்டேன்னு சொல்லி விட்டுட்டேன். நான் போட்டிருந்தேன் டிபி தான். செம்மையா டிபி. ஒரு 3 கண்ணிலே டிபி கொடுத்துட்டான். நான் வச்சு 1.5 RRன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் வந்துருச்சு. ஒரு 1 2 3 4வது கண்ணில் டிபி. ஸோ இதுதான் இன்னைக்கோட ரிவ்யூ. ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்னும் கிட்டத்தட்ட பையில் தான் இருக்குன்னு சொல்லலாம். இங்கேருந்து பை தான் போகணும். ஆனால் லஞ்ச் என்ன அரைச்சிடும் என்னன்னு தெரியல. அரைச்சிட்டு தான் இருக்கேன். ஒரு இங்கேயும் ஒரே பெருசாக விக்கி விட்டான். விக்கி விட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் என்ன தெரியல, விக்கா விட்டுட்டு இருக்கான். இந்த ட்ரேடு 11:27. இது என்ன டைம்? கிட்டத்தட்ட அதே டைம் தான். இந்த 25 to 30 கிட்டத்தட்ட அந்த டைம்ல தான் விக்கா விட்டுட்டு இருக்கான். என்ன காலம் தெரியல இன்னைக்கு. I think done for the video. இதுக்கப்புறம் சொல்ல ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் guys. பாய் பாய். நாளைக்கு சந்திப்போம் அடுத்த லைவ்ல ட்ரேட் கொடுத்தா பார்ப்போம் அடுப்போம். பாய் பாய் பாய்.